அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு விசையாக இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். நிச்சயமாய் இன்றைக்கு வந்திருக்க உங்கள் யாவருடையதான வேண்டுதல்களையும் விண்ணப்பத்தையும் நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் கேட்டிருப்போம் என்றால் நிச்சயமாய் நாம் இன்றைக்கு இந்த வாரங்களில் அதை பெற்றுக்கொள்வோம் என்று உங்களை நான் நிச்சயமாய் மனதார வாழ்த்துகிறேன். அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கலாமா? ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதன் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதன் 10வது வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. ஆமென். கண்களை மூடலாமா? நம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல தகப்பனே, எஸ் அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மகிழ்ச்சி நிறைந்த பகல் நேரத்துக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, நாங்கள் வாசித்த வேத வசனத்தையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், அடியேன் உம்முடையவன், சபை உம்முடையது. கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். நீர் எங்களை சீர்படுத்துகிறவரும், நீர் எங்களை ஸ்திரப்படுத்துகிறவரும், நீர் எங்களை பலப்படுத்துகிறவரும், நீர் எங்களை நிலைநிறுத்துகிறவருமாய் இருக்கிற கர்த்தாவே, இந்த நாட்களில் எங்களோடு கர்த்தர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆமென். நாம் மீண்டும் வாசிக்கலாமா? 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதன் 10வது வசனத்தை எல்லோரும் சேர்ந்து ஒரு குரலாய் நாம் வாசிக்கலாமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். பேதுரு ஒரு வார்த்தையை எழுதுகிறார். பேதுருடைய நிருபம் ஒரு சபைக்கானதல்ல, அது ஒரு பொதுவான நிருபம். பேதுரு எல்லா மனுஷங்களுக்கும், அது சபையினுடைய போதகர் படிக்கலாம், சபையின் விசுவாச பிள்ளைகள் படிக்கலாம், அல்லது ரட்சிக்கப்படாதவர்கள் அதை என்ன பண்ணலாம், படிக்கலாம். அது எல்லோருக்கும் பொதுவானதான ஒரு நிருபம். அந்த நிருபத்தில் பவுல் ஒரு வார்த்தையை அழகா எழுதுகிறாரு. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை. அவர் நம்மை பலப்படுத்துகிறதும், அவர் நம்மை சீர்படுத்துகிறதும், ஸ்திரப்படுத்துகிறதும், பலப்படுத்துகிறதும், நிலைநிறுத்துகிறதும் ஒரு புறம். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பலப்படுத்தி இருக்கிறார், நம்மளை சீர்படுத்தி இருக்கிறார், நம்மளை ஸ்திரப்படுத்தி இருக்கிறார், இன்றைக்கும் வரைக்கும் நம்மை நிலைநிறுத்தி கொண்டு இருக்கிறார். ஆனா பேதுரு அங்க இன்னொரு வார்த்தையை சேர்க்கிறாரு, பாடு அனுபவிக்கிற, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற. அப்ப நம்முடைய வாழ்க்கையில, அதாவது ஒரு தனி நபருக்கு எல்லோருடைய வாழ்க்கையிலும் பாடு என்பது இருக்கும். சிலருடைய வாழ்க்கையில 10% இருக்கும், சிலருடைய வாழ்க்கையில 50% இருக்கும், சிலருடைய வாழ்க்கையில 95% இருக்கும், சிலருக்கு 100% என்ன பண்ணும் இருக்கும். அப்ப பாடுகள் என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு ஏற்படக்கூடியதான சூழ்நிலையை பொறுத்து தான் மாறும். ஆனா பேதுரு எல்லோருக்கும் சேர்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறாரு, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நீங்கள். கொஞ்ச காலம் என்றால் கடந்த சில நாட்களாக, கொஞ்ச சில காலம்னா கடந்த சில நாட்களாக, அல்லது ரட்சிக்கப்பட்ட பின்பு, ரட்சிப்பின் நாட்களுக்கு அதற்கு அப்புறமாக, இப்படி கடந்த சில நாட்களாக கொஞ்ச காலங்களாகவே பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறதான அந்த குறிப்பிட்ட சிலருக்கு பேதுரு எழுதுகிற ஒரு வார்த்தை, உங்களை தேவன் எப்படி என்ன பண்ணுவாராம், சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். அப்ப இன்றைக்கான செய்தி யாருக்காகன்னு சொன்னா, கடந்த சில நாட்களாகவே பாடுகளை
தங்கள் வாழ்க்கையில், தங்கள் இருதயத்தில், தங்கள் வாழ்க்கையில், தங்கள் சரீரத்தில், குடும்பத்தில், வேலையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்று சொல்லி எந்த ஸ்தானமா இருந்தாலும் வேதனையையும் பாடுகளையும் சரீரத்தில் வைத்துக்கொண்டு, இருதயத்தில் வைத்துக்கொண்டு, இது எப்படி மாறும், இது எப்படி தலைகீழாக நடக்கும் எப்படின்னு சொல்லி இப்படி பல விஷயங்களை இருதயத்தில் போட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த வார்த்தை, உங்களை தேவன் பலப்படுத்துவார், உங்களை தேவன் ஸ்திரப்படுத்துவார், உங்களை தேவன் நிலை நிறுத்துவார். ஏனென்றால் இது அவருடைய வார்த்தை. அப்ப ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தை என்னவென்றால், பால் அனுபவிக்கிற நான், கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நான். பேதுரு இந்த வார்த்தை எழுதுகிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், பேதுரை குறித்து நமக்கு நன்றாக தெரியும் பேதுருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னு சொல்லி. யோவானுடைய புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தின் அந்த பின்னாடி இருக்கிற அந்த 10 வசனங்களுக்கு பிற்பாடு நம்ம பார்க்கிறப்ப, அங்கு யோவானை பார்த்து பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை கேட்பார். என்ன கேட்பாரு? நீ என்னை நேசிக்கிறாயா? 15வது வசனத்துக்கு அப்புறமா ஒரு 3 வசனங்களை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கேட்பாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? இப்ப இந்த விஷயத்துல பார்க்கும் பொழுது பேதுருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்துச்சு? கொஞ்சம் விலகிற வாழ்க்கை, கொஞ்சம் நிலையற்ற வாழ்க்கை, கொஞ்சம் சீரற்ற வாழ்க்கை, கொஞ்சம் பலவீனமான வாழ்க்கை, கொஞ்சம் தைரியமற்ற வாழ்க்கை. இப்படி பேதுருடைய வாழ்க்கைய நாம் எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் அவருடைய வாயிலிருந்து பிறந்த இந்த வசனம் என்ன பண்ணும்? பொருந்தும். அவர் கொஞ்சம் சீரற்ற வாழ்க்கையில இருந்தார், அவர் கொஞ்சம் பலனற்ற வாழ்க்கையில இருந்தார், அவர் கொஞ்சம் நிலையற்ற வாழ்க்கையில என்ன பண்ணாரு? இருந்தார். அந்த பேதுரு இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் அவரை சந்திக்கிறார். நான் ஜெபிக்கும் பொழுது இரவு நேரத்தில் இந்த வார்த்தையோடு ஆண்டவர் மீண்டும் என்னோடு பேசினார். என்ன அப்படின்னா, ஒரு இருதயத்தை அவர் பலப்படுத்த விரும்புகிறார். ஒரு இருதயத்தை அவர் பலப்படுத்த விரும்புகிறார். நாம் அநேக நேரத்தில் கேட்போம், ஆண்டவரே என் வேலையில் எனக்கு கொஞ்சம் முன்னேற்றம் வேணும், என் குடும்பத்துல கொஞ்சம் பொருளாதார முன்னேற்றம் வேணும், என் பிள்ளையினுடைய படிப்பு அறிவு கொஞ்சம் முன்னேற்றம் வேணும், அல்லது என்னுடைய வேலையில் எனக்கு ப்ரமோஷன் முன்னேற்றம் வேணும். இப்படி பலவிதமான யோசனைகளை நம்ம என்ன பண்ணலாம்? கேட்கலாம். ஆனா தேவன் பேதுருடைய வாழ்க்கையில அவர் எதை தொடுகிறார் என்றால் இருதயத்தை. அவர் எதை பலப்படுத்த விரும்புகிறார்? அவர் எதை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார்? அவர் எதை மீண்டுமாய் சீர்படுத்த விரும்புகிறார் என்றால் அவர் நம்முடைய இருதயத்தை தான் அவர் சீர்படுத்தவும், ஸ்திரப்படுத்தவும், பலப்படுத்தவும், நிலைநிறுத்தவும் விரும்புகிறார். அது நம்முடைய வாழ்க்கை அல்ல, நம் வாழ்க்கைக்கான ஆரம்பம். ஏன்னா பேதுருடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கு? அவன் நொந்தவனாய் நிற்கிறான். இந்த கலிலேய கடற்கரையில அவன் படகோடு மீன் பிடிக்க போகிற அந்த நேரங்கள்ல பேதுருடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருக்குன்னா, நொந்த நிலைமையில இருக்கிறார். ஒரு பக்கம் இயேசுவை மறுதளிச்சிருக்கிறார், இன்னொரு பக்கம் நான் சீஷனே இல்லைன்னு சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் செஞ்சிருக்கிறார். இன்னொரு பக்கத்து அவருக்கு பின்பாக செல்வதை நிறுத்திட்டு தூரத்துல இருந்து, ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது பேதுரு என்ன வார்த்தை சொன்னார்? இயேசுவே ஒருத்தரையும் என்ன பண்ண மாட்டேன், நெருங்க விட மாட்டேன். மல்கூசிவின் காதை வெட்டின அந்த பேதுரு இப்ப எங்க நிக்கிறாராம்? தூரத்தில் நின்று அவரை பின் தொடர்ந்து கொண்டு. இப்ப பேதுருடைய வாழ்க்கை எல்லாமே டோட்டலாவே மாறிடுச்சு. அவருக்குள்ள இந்த தைரியம் போயிருச்சு, அவருக்கு இருந்த ஸ்திரமான வாழ்க்கை போயிருச்சு, அவருக்குள்ள இருந்த பலமான வாழ்க்கை போயிருச்சு. 3.5 ஆண்டு காலங்களாக அவர் இருந்த தைரியம், அவர் இருந்த சீரான வாழ்க்கை எல்லாமே மாறிடுச்சு. இப்ப அவர் அந்த கலிலேய கடற்கரையில 21ஆம் மதியத்தில் நொந்து போன நிலைமையில இருக்கிறாரு. அந்த நிலைமையில இருக்கிற இருதயம் எப்படி இருக்கும்? அவருடைய வாழ்க்கையில ஒருவன் தன்னுடைய சீரை இழந்து போகிறான், தன்னுடைய நச்சீரை, நல்ல சாட்சி என்ன பண்றான்? இழந்து போகிறான். 2வது அவனுடைய பலத்தை இழந்து போகிறான். 3வது அவனுடைய நிலையான தன்மையை இழந்து போகிறான். எல்லாவற்றையும் இழந்தவனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? அந்த இருதயத்துக்கு யாருடைய வார்த்தையுமே பெருசாவே இருக்காது. அந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்குமா? எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாத இருதயமா இருக்குமா? நம் குழந்தைங்களை பார்த்து, குழந்தைங்களை சில சமயம் அடிச்சிடறோம், குழந்தைங்களை அடம் பிடிக்கிறோம், அடிச்சிடறோம். அடிச்சுட்டு அந்த பிள்ளைக்கு நம்ம ஏதாவது வாங்கி கொடுத்தா அந்த பிள்ளை உடனே அதை ஏத்துக்குதா? ஏத்துக்குதா? இடையில என் அண்ணன் பையனை நான் போட்டு சாத்திட்டேன். ஊருக்கு போயிருந்தப்ப ஏதோ மிரட்டினேன், அடிக்க கூட இல்லை, மிரட்டிட்டேன். சாப்பிடாம ரொம்ப அடம் பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிட்றியாலடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டினேன், அழுக ஆரம்பிச்சிட்டான்.
அழுதுட்டு இருந்தா ரொம்ப அழுகிறானே புல்லாப்புன்னு சொல்லிட்டு இந்த கிண்டர் ஜாய் இருக்கு பார்த்தீங்களா, வாங்கிட்டு வந்ததை போய் எடுத்து கொடுத்து சமாதானப்படுத்துவோன்னு எடுத்து கொடுத்தா தூக்கி எரிஞ்சிட்டான். என்ன பண்ணிட்டான், ஒரு குழந்தையுடையதான இருதயம், ஒரு குழந்தையுடையதான இருதயம், அந்த அந்த இருதயத்தை நம்ம கொஞ்சம் அழுக வச்சுட்டா அந்த இருதயத்துக்கு என்ன தேவையில்ல, ஆறுதல் தேவையில்ல. அந்த இருதயத்துக்கு பிடித்தமான உணவு என்ன பண்ணல, தேவையில்ல. அந்த இருதயத்துக்கு பிடித்தமான காரியம் எதுவுமே பிடிக்காது. ஒரு சின்ன குழந்தையுடைய இருதயமே இந்த அளவுக்கு ஒரு மென்டாலிட்டியில இருக்கும்னா, நம்மை போன்ற வயதையுடைய இருதயம் எப்படி இருக்கும்? நம் சோர்ந்து போய் இருக்கும் பொழுது, நம் பலவீனமா இருக்கும் பொழுது, இதுக்கப்புறம் எழும்பவே முடியாதுன்னு இருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட இருதயத்தோட தான் அன்றைக்கு பேதுரு அந்த கடல்ல இருந்தார். இன்னும் சொல்ல போனா நடைப்பிணம், அதாவது நடமாடும் நடைப்பிணம். வலைய விரித்தது உண்மை, மீனை பிடிக்க போனது உண்மை. ஆனா அவருடைய மனநிலை எப்படி இருக்கு? அவருடைய கடந்த காலத்தை பார்க்கிறாரு. கடந்த ஒரு வருட காலத்தை, சாரி, ஒரு வார காலத்தை பார்க்கிறாரு. போன வாரம் இயேசுநாதர் கூட இருந்தேன், இன்னைக்கு நான் தனியா நிக்கிறேன். போன வாரம் நன்மையோடு இருந்தேன், இந்த வாரம் தீமையோடு நிக்கிறேன். போன வாரம் ஆசீர்வாதத்தோடு மரியாதையோடு மக்கள் மத்தியில வலம் வந்தேன், இன்னைக்கு யாருக்கும் தெரியாம வலையை தூக்கிட்டு எங்க நிக்கிறேன்? கலிலேயா கடற்கரை ஓரத்துல நிக்கிறேன். இப்படின்னு பேதுருடைய இருதயம் பல விஷயத்தை குழம்பி இருந்திருக்கும். அந்த பேதுருவை சந்திக்கும்படி ஒருவர் வருகிறார். அவர் எதற்கு வந்தார் என்றால், அது அவர் அவனை பலப்படுத்த, அவர் அவனை ஸ்திரப்படுத்த, அவர் அவனை நிலைநிறுத்த, அவரை மீண்டும் தன் பாதையில் வைப்பதற்காக அன்றைக்கு அவர் அவனை சந்திக்கும்படி, அதாவது பேதுருவை சந்திக்கும்படி கலிலேயா கடலுக்கு என்ன பண்ணாரு, வந்தார். அந்த கரையோரத்தில் வந்து நின்ற இயேசு இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பலப்படுத்துவதற்காக, நம்மை சீர்படுத்துவதற்காக, நம்மை ஸ்திரப்படுத்துவதற்காக, நம்மை நிலைநிறுத்துவதற்காக அவர் நம்மை தேடி வருகிறவராய் இருக்கிறார். ஆனால் அதை நான் என்ன பண்ணணும், உணர வேண்டும். பேதுரு கிட்ட சொல்றாங்க, பேதுரு உணர்ந்தவராய் ஓடுகிறார். நம்முடைய வாழ்க்கையில சில சமயம் ஏன் தெரியும் நம்மளை தூக்கி விட முடியாம போகுது, நமக்கு உணர்வு வரமாட்டேங்குது. ஏன்? நம்மை தூக்கி விடுகிறவர் வந்து விட்டார் என்ற உணர்வு நமக்கு வரமாட்டேங்குது. நமக்காக இயேசு உயிர் தெழுந்திருக்கிறார், உண்மைதானே? ஆமா. அவர் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிற தேவன் தானே? ஆமா, ஸ்தோத்திரம். அவர் இன்றைக்கு நம் ஜெபத்தை கேட்கிறவர் தானே? ஆமா, ஸ்தோத்திரம். ஆனா ஏன் நம்முடைய பலவீனமான நேரத்துல அவரை கண்டுபிடிப்பதில் நம்முடைய இருதயம் தவறு செய்யுது? அவ்வளவு ஒரு நெருக்கமான நேரத்திலையும் பேதுரு துல்லியமா கண்டுபிடிக்கிறார். பேதுரு அவருடைய இருதயம் இருக்கிற நிலைமைக்கு அவர் துல்லியமாய் கண்டுபிடிக்கிறார் இயேசு கிறிஸ்துவை. அப்ப நாம் நம்முடைய இருதயத்தின் பலவீனம் எதுவாக இருந்தாலும், நம் இருதயத்தின் நெருக்கம் எதுவாக இருந்தாலும், இயேசுவை கண்டுபிடிப்பதில் மாத்திரம் நான் தவறு செய்யக்கூடாது. இயேசுவை கண்டுபிடிப்பதில் மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது, தவறு செய்யக்கூடாது. ஏன்னா அன்றைக்கு சோர்ந்து போன இருதயத்தை பலப்படுத்தினவர். பேதுருடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருந்துச்சு? ஒன்றும் செய்ய முடியாத ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை, எனக்கு தைரியம் இல்லை, எனக்கு எதுவுமே வேண்டாம். ஆனா அந்த பேதுரு எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாரு? பெரிய ஒரு ஜாம்பவான். எதுல? மீன் பிடிக்கிறதுல ஒரு பெரிய ஜாம்பவான். அந்த ஜாம்பவான் இன்றைக்கு என்ன செய்ய நினைக்கிறாரு? எதுவுமே செய்ய தெரியல. ஏன்னா மீன் பிடிக்கணுடையதான அந்த வேகம் எப்பயுமே துடிப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கடலை ஒரு பக்கம் ஓட்டணும், மீனை ஒரு பக்கம் என்ன பண்ணணும், பிடிக்கணும். கடல்ல வந்து படகு நிலையா என்ன பண்ணாது, நிக்காது. அப்படி இப்படி அசையும் போது இவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? நிலையுள்ளவர்களா இருக்கணும். ஏன்னா படகு சவாரி செய்யறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? நிலையுள்ளவர்களா இருக்கணும். ஆனா இப்ப பேதுருடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கு? நிலையற்றவரா இருக்கிறார். நிலையற்றவரா இருந்தாலும் இயேசு அவர்கிட்ட வந்து அவர் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, நீ நேசிக்கிறாயா? நீ நேசிக்கிறாயா? நீ நேசிக்கிறாயா? நீ நேசிக்கிறாயான்னு கேட்ட பொழுது நான் இப்படி அந்த வசனத்தை நான் பார்க்கிறேன். பேதுருடைய இருதயம் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் கேட்கும் பொழுதும் அந்த இருதயம் முதலாவது என்ன பண்ண ஆரம்பிக்குது? சீர்பட ஆரம்பிக்குது. நம்முடைய இருதயம் முதலாவது என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, என்னை கர்த்தருக்குள் சீர்படுத்திக் கொள்ள, என்னை கர்த்தருக்குள் சீர்படுத்திக் கொள்ள என் இருதயத்தை நான் முதலாவது முக்கியத்துவத்துக்கு கொடுக்கணும். நான் தவறு செய்தது உண்மை, நான் பின்வாங்கி போனது உண்மை, நான் ஆராதிக்காமல் போனது உண்மை, நான் பாவம் செய்தது உண்மை, எல்லாமே உண்மைதான். ஆனா ஒரு டைம் என்னை இயேசு கிறிஸ்து சந்தித்து என்னை நேசிக்கிறாயான்னு கேட்கும் பொழுது என்ன அர்த்தம்?
நீ மறுபடியும் உன்னுடைய பழைய வாழ்க்கைய, அந்த ரட்சிப்பின் வாழ்க்கைய வாழ ஆசைப்படுறையான்னு அர்த்தம். அப்ப கேட்கிறாரு பேதுருவை பார்த்து, நீ நேசிக்கிறாயான்னு கேட்கிறப்ப பேதுருடைய இருதயம் ஃபர்ஸ்ட் ஸ்திரப்பட ஆரம்பிக்குது. எதுக்குள்ள ஸ்திரப்படணுமா? கிறிஸ்துவின் அந்த அன்புக்குள். என் இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். ஏன்? எதற்குள்? கிறிஸ்துவின் அன்புக்குள் என்னை நான் ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர் என்னை நேசிக்கிறார், நானும் அவரை நேசிக்க வேண்டும். அவர் என்னை நேசிக்கிறபடியினால் நானும் அவர் என்ன பண்ணணும்? நேசிப்பதற்கு என் இருதயத்தை ஸ்திரப்படுத்தணும். இரண்டாவது, பின்வாங்கி போனவன் என்கிறதான ஒரு சாட்சி இருக்கு எனக்கு. நம் எல்லோருடைய வாழ்க்கைக்கு பின்னாக ஒரு சாட்சி ஒன்று என்ன பண்ணுது? இருக்கு. சிலருக்கு அது நன்மையான சாட்சியா இருக்கு, சிலருக்கு அது தீமையான சாட்சியா என்ன பண்ணும்? இருக்கும். சிலருக்கு அது நன்மைகளின் சாட்சியா இருக்கும், சிலருக்கு அது பாவங்களின் சாட்சியா என்ன பண்ணும்? இருக்கும். எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சாட்சியானது இருக்கு. அந்த சாட்சியை நான் என்ன பண்ணணும்? ஸ்திரப்படுத்தணும். எப்படி ஸ்திரப்படுத்தணும்? கிறிஸ்துவுக்குள். என்னைய பார்த்து சொன்னது என்ன வார்த்தை? இவன் மறுதளித்தவன், இவன் பின்வாங்கி போனவன், இவன் இயேசுவை சபித்து சத்தியம் பண்ணினவன், இப்படி பல வார்த்தைகள் இருக்கட்டும். இப்ப பேதுரு தன்னை ஸ்திரப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. எப்படி ஸ்திரப்படுத்த ஆரம்பிக்கிறாரு? என்னைய யாரு என்ன சொன்னாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நான் இனி என்ன பண்ண மாட்டேன்? பின்வாங்க மாட்டேன். என் சாட்சி எவ்வளவு மோசமுள்ள சாட்சியா இருந்தாலும் சரி, இனி நான் இயேசு கிறிஸ்துவை விட்டு என்ன பண்ண மாட்டேன்? பின்வாங்க மாட்டேன்னு தன்னை ஸ்திரப்படுத்த ஆரம்பிக்கிறார். நான் முதலாவது தேவனுடைய சமூகத்தில் எழும்பி மீண்டும் என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா நான் செய்ய வேண்டியது ஒன்று, என்னை ஸ்திரப்படுத்தி கொண்டே இருக்கணும். எதற்குள்ள? கிறிஸ்துவுக்குள்ளாக. கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை நான் ஸ்திரப்படுத்தும் பொழுது, இரண்டாவது தன்னை பலப்படுத்துகிறார். எதை? இருதயத்தை பலப்படுத்துறார். இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கு? பலவீனமான இருதயமா இருக்கு. இந்த பலவீனமான இருதயம் இப்ப என்ன பண்ணுது? கிறிஸ்துவுக்குள்ளாக பலப்பட ஆரம்பிக்குது. எப்படி பலப்பட ஆரம்பிக்குது? கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், இயேசு என்னோடு இருக்கிறார், தேவன் என்னோடு இருக்கிறார்னு சொல்லி அந்த இருதயம் பலப்பட ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி அந்த இருதயம் பலவீனமா இருக்க காரணம் என்ன தெரியுமா? இயேசு இல்ல. இயேசு இல்ல. ஃபர்ஸ்ட் அந்த இருதயம் பலவீனத்தோடு இருக்க காரணம், இயேசு எங்க இருக்காரு? சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார். இப்ப இயேசு இல்ல. இயேசு எங்க இருக்கார்? கல்லறைக்குள்ள இருக்கிறார். இயேசு இல்ல. இயேசு எங்க? அவர் இறந்து போயிட்டார். இயேசு இல்ல. ஆனா இப்ப இயேசு எங்க இருக்காரு? அவன் கண்ணுக்கு முன்னாடி. இப்ப அவர் எங்க இருக்கிறாரு? பேதுருவின் கண்ணுக்கு முன்னாடி. இப்ப கண்ணுக்கு முன்னாடி இருக்கும் பொழுது இப்ப பேதுரு என்ன பண்றாரு? தன் இருதயத்தை கடந்து போன காலத்திலிருந்து, கடந்து போன ஏமாற்றத்தின் வாழ்க்கையிலிருந்து, கடந்து போன தோல்வியின் வாழ்க்கையிலிருந்து மீண்டும் தன் இருதயத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு பலப்படுத்த ஆரம்பி. ஏன்னா எனக்கு முன்பாக இப்ப யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறாரு. உன்னோடு கூட போராடுகிறவர்களை நீ தேடியும் காணாதிருப்பான்னு ஒரு வேத வார்த்தை இருக்கு. இருக்கா இல்லையா? உன்னோடு போராடுகிறவர்களை நீ என்ன பண்ண மாட்ட? தேடியும் காண மாட்டாய். அப்ப நான் பலப்படுத்தணும். நான் எப்படி பலப்படணும் அப்படின்னா, இனி கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறபடியினால் இனி நான் யாரை கண்டு என்ன பண்ண வேண்டாம்? பயப்பட வேண்டாம். இயேசு என்னோடு இருக்கிறபடியினால் இன்னும் எதற்கும் என்ன பண்ண வேண்டாம்? பயப்பட வேண்டாம் என்று சொல்லி என் இருதயத்தை நான் கிறிஸ்துவுக்குள்ளாக பலப்படுத்த வேண்டும். சீர்படுத்தணும், ஸ்திரப்படுத்தணும், அடுத்து என்ன பண்ணணும்? பலப்படுத்தணும், கடைசியாக என்ன பண்ணணுமா? நிலை நிறுத்தணும். எங்க நிலை நிறுத்தணும்? கிறிஸ்துவுக்குள்ளாக. எங்க? கிறிஸ்துவுக்குள்ளாக. என்ன நடந்தாலும் நான் கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கணுமே தவிர அவரை விட்டு வலதுபுறமோ இடதுபுறமோ என்ன பண்ணக்கூடாது? சாயக்கூடாது. கடந்த நாட்கள்ல ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தோட கொஸ்டின் ஒன்று கேட்டாங்க, இதிலேயே நடவுங்கள். அந்த கொஸ்டின் எப்படி எடுத்தாங்கன்னு சரியான ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த கொஸ்டின் நான் படித்தேன். எல்லாருமே தப்பு தப்பா எழுதி வச்சிருக்கீங்க ஆன்சரை. பைபிள் படித்தவங்க கூட அதை எப்படி தான் எழுதியிருக்கிறீங்க? தப்பா எழுதியிருக்கிறீங்க. உங்களுக்கு வழி வலதுபுறமா இடதுபுறமா போனாலும் என்ன கேட்கும்? ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தம் எப்படி கேட்கும்? இதுவே வழி, இதிலேயே நடவுங்கள். இதே வழி, இதிலேயே நடவுங்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கை நிலை நிற்கணும்னா எப்படி நிலை நிறுத்தணும்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக வலதுபுறமோ
இடதுபுறமோ சாயாமல் நிலை நிறுத்தணும். எதுல? எனக்கு காண்பிக்கப்பட்ட ஓட்டத்தில் என்ன பண்ணணும்? நிலை நிறுத்தணும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுலும் இந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதை உடையவரா இருப்பார். எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த ஓட்டத்தில் நான் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலை நிறுத்தி நான் ஓட வேண்டும். அல்லேலூயா. யோனாவுடைய வாழ்க்கை நமக்கு கொஞ்சம் தெரியும். நினிவேவுக்கு போக சொன்னா தர்ஷீஷுக்கு போனவர் தான் நம்ம தீர்க்கதரிசி யோனா. இப்ப இந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் ஒரு டைம் கொடுக்கிறார். அந்த டைம் எதுக்குன்னா, அந்த டைம் சிலருடைய வாழ்க்கையில இருண்ட காலமா இருக்கலாம். அந்த டைம் சிலருடைய வாழ்க்கையில பலவீனமா இருக்கலாம். அந்த டைம் சிலருக்கு பொருளாதார ஆசீர்வாதம் குறைவுபடுகிற காலமா இருக்கலாம். அந்த டைம் சிலருக்கு ஸ்தோத்திரம் எந்த ஒரு முன்னேற்றமுமே ஏற்படாத விரக்தியின் காலமா இருக்கலாம். அப்படிப்பட்ட காலங்கள் என் வாழ்க்கையில் இருக்குன்னா, நான் செய்ய வேண்டியது என்னை கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்தணும், கிறிஸ்துவுக்குள் நிலைநிறுத்தணும், நான் சீர்படுத்திக் கொள்ளணும். யோனா செய்த ஒரே ஒரு காரியம் அதுதான். யோனாவுடைய வாழ்க்கையில ஒரு மீன் வருவதை அவன் ஒரு நாளும் கனவுல நினைச்சிருக்க மாட்டான். யோனாவுடைய வாழ்க்கையில நான் நினிவேவுக்கு போக வேண்டிய கப்பல்ல ஏறாம தர்ஷீஷுவின் கப்பல்ல ஏறுவேன்ற கணக்கு யோனாவுக்கு தெரியாது. அப்படி நான் தர்ஷீஷுக்கு போகும் பொழுது அங்க ஒரு பெரிய சுனாமி வரும்னு யோனாவுக்கு தெரியாது. அந்த சுனாமி நேரத்துல என்னைய தூக்கி கடல்ல போடுவாங்கன்னு யோனாவுக்கு தெரியாது. அந்த கடலுக்குள்ள நான் மூழ்கி சாக போற நினைக்கும் பொழுது நீ சாகவா போறன்னு ஒரு மீன் அழகா அவனை கவி கொண்டு போகும்னு யோனாவுக்கு என்ன பண்ணாது? தெரியாது. நான் இப்படி அந்த அந்த சப்ஜெக்டை படிக்கிறப்ப இப்படி யோசிக்கிறேன். நிறைய டால்ஃபின் நம்ம பார்த்துருப்போம். அந்த அனிமேஷன்லாம் வரும்போது அப்படி தாவி அப்படி கேட்ச் பண்றதை நம்ம பார்ப்போம். அது மாதிரி இவன் தூக்கி போட்ட வேகத்துக்கு இது சர்றன்னு என்ன பண்ணியிருக்கோம்? கேட்ச் பண்ணியிருக்குமோன்னு ஒரு டவுட். சரி, ஏதா வேணா இருக்கட்டும். இப்படியெல்லாம் நடக்கும்னு யோனாவுக்கு நிஜமா என்ன பண்ணாது. இதே போலதான் அநேக திமிங்கலங்கள் நம்ம என்ன பண்ணோம், எங்கிட்ட இருந்து வரும்னே தெரியாது. கடல் பார்க்க எப்படிதான் இருக்கு, ஒரே மாதிரிதான் இருக்கு. ஆனா திடீர்னு என்ன வருது? மீன் வந்து துள்ளி வருது. யோனாவுக்கு புரியல. அநேக நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில சில புரியாத சிக்கல்களுக்குள்ள நம்ம சிக்கி இருக்கலாம். அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னது. அது பலவீனமோ இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, என் வாழ்க்கை சிக்கிருச்சு அப்படின்னா அதுல இருந்து நான் வெளியில வர்றதற்கு நான் முயற்சி எடுக்கணும். இன்றைக்கு கொஞ்சம் சரீரங்கள்ல வீக்கா இருக்கிறவங்க அல்லது கொஞ்சம் ரொம்ப கொழுப்பு வச்சவங்க, கொழுப்புனா மண்டையில இல்ல உடம்புல, ஏன்னா சிலருக்கு மண்டை கொழுப்பு நிறைய இருக்கு, அது வேண்டாம், அதை பத்தி பேசினாக்க பிரசங்க முடியாது. சரீர கொழுப்பு சிலருக்கு என்ன ஆகும்? நிறைய இருக்கும். அதை குறைக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? தங்களை ஃபர்ஸ்ட் நிறுத்தணும். ஒரு பலத்துக்குள்ள அவங்க வரணும், ஒரு நிலைக்குள்ள அவங்க வரணும், ஒரு ஸ்திரத்துக்குள்ள வரணும், ஒரு சீரான வாழ்க்கைக்குள்ள வரணும். அப்படிதான் அந்த அநேக விதமான தேவையில்லாத கொழுப்புகள் என் வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதற்கு ஒரு உலகத்தான் ஒரு உலகத்தின் அறிவு எப்படி சொல்லுது, நீ உன் சரீரத்தில் இருக்கிற தேவையற்ற கொழுப்பை நீக்குவதற்கு உன் வாழ்க்கையை நீ முதல்ல சீர்படுத்தணும், உன் உணவை சீர்படுத்தணும், உன்னுடைய எக்ஸசைஸை சீர்படுத்தணும், உன் தூக்கத்தை சீர்படுத்தணும்னு இவ்வளோ விஷயத்த உலகம் சொல்லுது. எதற்கு? மண்ணுல உருவாக்கப்பட்டு மண்ணுக்குள் புதைய போகிற இந்த சரீரத்துக்கு. அப்ப இதே சரீரத்தை ரட்சிப்புக்குள்ளாக கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறாருன்னா, பாவத்தில் இருந்தும் வியாதியில் இருந்தும் தீமையில் இருந்தும் என்னை நான் விலக்கி நிறுத்தணும். யோனா நிறுத்துறாரு. உண்மைதான் ஆண்டவரே, நான் நினிவேவுக்கு போக வேண்டிய தர்ஷீஷுக்கு வந்தது தவறு. என் தவறை நான் ஃபர்ஸ்ட் நிலை நிறுத்தணும். என் தவறை நான் ஃபர்ஸ்ட் நிலை நிறுத்தணும். நான் கோபித்து கொண்டு வந்ததை ஃபர்ஸ்ட் நிலை நிறுத்தணும். நம்ம அநேக நேரத்துல தப்புக்கு மன்னிப்பு கேட்கிறோம், ஆனா அதை சீர்படுத்துகிற ஒரு எண்ணம் நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது. அதனாலதான் இவர் யார்கிட்ட கேட்டது? பேதுருவோட கேட்ட, நேசிக்கிறாயா? நினைச்சிருந்தாருன்னா பேதுருவை மன்னிச்சிருக்கலாம், மன்னித்து ஊழியம் செய்யணும்னு சொல்லியிருக்கலாம். ஆனா பேதுருவை அப்படி சொல்லாம பேதுருவை பார்த்து நேசிக்கிறாயா, நேசிக்கிறாயா,
நேசிக்கிறாய் என்று தொடர்ந்து தொடர்ந்து கேட்பதற்கான காரணம் என்ன? அவன் வாழ்க்கை சீர்பட வேண்டும். இன்றைக்கு ஏன் கர்த்தர் சில சமயம் நம்மள ஒரே விஷயத்துல நம்ம டார்கெட் பண்றாரு? நம்மளையும் ஒரே இடத்துல உட்கார வைக்கிறாரு. அது மீன் வயிறா இருக்கலாம், அல்லது பேதுருவிட்ட கேட்கப்பட்ட கேள்வியா இருக்கலாம். நேசிக்கிறாயா நேசிக்கிறாயா நேசிக்கிறாயா, ஒரே கேள்வி. மீனின் வயிறு, ஒரே இடம், 3 நாட்கள். இப்படி சில ஒரே கேள்விக்குள்ள கர்த்தர் நம்மளை உட்கார வைக்கலாம், இல்ல ஒரே சூழ்நிலைக்குள்ள நம்மளை உட்கார வைக்கலாம். இது எதற்காக அப்படின்னா, நான் சீர்பட வேண்டும் என்பதற்காக, நான் ஸ்திரப்பட வேண்டும் என்பதற்காக, நான் பலப்பட வேண்டும் என்பதற்காக, நான் கிறிஸ்துவுக்குள் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக. ஆனா அநேக நேரத்தில் இதை நான் புரிந்து கொள்ளாமல் நான் ஓடுகிறவனாகவே இருக்கிறேன். நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? ஓடுகிறவனாகவே இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலை ஸ்திரப்படுத்தினவர் நம்மை ஸ்திரப்படுத்த மாட்டாரா? யோசிச்சு பாருங்க. சபைகளை துன்பப்படுத்தி, சபைகளை கொலை செய்து, சபையில் இருக்கிற விசுவாசிகளை இரத்த பலியாக்கின அந்த சவுலையே பவுலாக ஸ்திரப்படுத்தும் பொழுது நம்மளை கர்த்தரால ஸ்திரப்படுத்த முடியாதா? நம்முடைய இருதயத்தை கர்த்தரால பலப்படுத்த முடியாதா? என் வாழ்க்கையை மீண்டும் நிலைநிறுத்த முடியாதா? ஏன் நம்முடைய வாழ்க்கையில மட்டும் நமக்கு ஒரு பலவீனம் வந்தா நம்ம உடஞ்சிடறோம்? ஏன் போதும் ஆண்டவரேன்னு ஓடிடுறோம்? ஏன் கர்த்தரனை திருத்தவே மாட்டோம், நம்மளே ஒரு முத்திரையை குத்திக்கிறோம்? நம்மளை திருந்தவே மாட்டோம், நாமளையே ஒரு முத்திரை குத்திக்கிறோம். நம் குடும்பத்தின் மேல ஏன் நம்மள ஒரு முத்திரை குத்திக்கிறோம்? அவர் என்னைய பலப்படுத்துவாருங்க. இன்றைக்கு நான் சொல்றேன், கர்த்தருடைய வசனம் ஒரு நாள் என்ன பண்ணாது? பொய் சொல்லாது. அது பொய்யான வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதும் கிடையாது. வேதம் அது குறைவற்றது. வேதம் எப்படிப்பட்டது? குறைவற்றது. அந்த குறைவற்ற வேதம் சொல்லுகிற வார்த்தை 1 பேதுரு 5:10 கொஞ்ச காலம் பாழனுபவிக்கிற உங்களை, கொஞ்ச காலம் பாழனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவேன். இன்றைக்கு தேவ சமூகத்துல ஆண்டவரே என்னை சீர்படுத்துங்க, என்னை ஸ்திரப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை நிலைநிறுத்துங்க. வேதாகமத்தில் இருக்கிற எந்த கேரக்டரோட வேணா உங்க வாழ்க்கையை ஒத்து வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. பேதுருவோட ஜெபம் பண்ணுங்க, அல்லது பவுலை ஒத்தி வச்சு ஜெபம் பண்ணுங்க, அல்லது யோசேப்பு வாழ்க்கையை ஒத்து வச்சு ஜெபம் பண்ணுங்க. பைபிள்ல எந்த கேரக்டர் உங்க வாழ்க்கைக்கு மேட்ச் ஆகுதோ, அல்லது தற்காலிக நிலைக்கு மேட்ச் ஆகுதோ, இன்றைக்கான நிலைக்கு எந்த பைபிள் கேரக்டர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அந்த பைபிள் கேரக்டரை வச்சு ஆண்டவரே அன்றைக்கு பேதுருவை சீர்படுத்தினீங்கல்ல, அன்னைக்கு பேதுருவை ஸ்திரப்படுத்தினீங்கல்ல, அன்னைக்கு பேதுருவுக்கு ஒரு நிலையான வாழ்க்கையை திரும்ப கொடுத்தீங்கல்ல. அவன் இருதயத்துடைய பலம் எப்படிப்பட்ட பலமா இருக்குன்னா, அவன் நின்று கர்ஜிக்கிறான், பிரசங்கத்துல கர்ஜிக்கிறான், நீங்கள் கொலை செய்த இயேசுவுக்கு நான் சாட்சி, நீங்கள் கொலை செய்த இயேசுவுக்கு நான் சாட்சி, நாங்கள் சாட்சி. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சாட்சியா நிற்கிறாரு. அந்த 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 ஸ்திரமான இருதயம் எது வரைக்கும் பேதுருவுக்கு இருக்குன்னா, என்னைய சிலுவையின் தலைகீழா வைத்து என்ன பண்ணுங்க, அடிங்கன்னு சொல்ற அளவுக்கு ஒரு இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கு? ஸ்திரமான இருதயமா இருக்கு. என் இருதயம் ஏதோ வந்து போகிற இருதயமா இல்ல, அது ஒரு ஸ்திரமான இருதயமா இருக்கும். பேதுருடைய வாழ்க்கையில ஒரு முறை அவர் தவறு செய்தார், அதற்கு முன்பாக பல முறை செய்திருக்கலாம். ஆனா அவர் ஒரு முறை மனம் கசந்தார், இன்னொரு முறை மனம் கசந்தாங்க எழுதியிருக்கா? பேதுருடைய வாழ்க்கையில அவர் ஒரு முறை மனம் கசந்து அழுதார் தான். வேற பக்கத்து வேற அதிகாரத்திலேயோ வேற புஸ்தகத்திலேயோ அல்லது வேற எழுத்தாளர்களோ பேதுரு மீண்டும் மனம் கசந்து அழுதார் எழுதப்பட்டிருக்கா? அதுக்கு என்ன அர்த்தம்? என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த மன்னிப்பை நான் அலட்சியமா எண்ணாமல், எனக்கு கிடைத்த கிருபையை நான் அலட்சியமாக எண்ணாமல், எனக்கு கிடைக்கப்பட்டதான பலமுள்ள நிலையுள்ள சீரான வாழ்க்கையை நான் அலட்சியமா எண்ணையாமல், அதை நான் ஒரு பொக்கிஷத்தை போல என்ன பண்ணணும்? காத்து கொள்ளணும். நான் வேதத்தில் படித்ததான அநேக மனிதருடைய வாழ்க்கையில அவர்கள் மீண்டுமாய் கர்த்தர் அவர்களை சந்திக்கின்ற ஒரு அவசியம் அவங்களுக்கு என்ன பண்ணல, ஏற்படல. ஆனா இன்றைக்கு காலகட்டத்துல தினமும் கர்த்தர் நம்மளை சந்திக்கிற நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கான சபை, அன்றைக்கான சபைக்கு அவர் ஒரு முறை பேசினால் போதும். இன்றைக்கான இந்த 2026 இருக்கிற இந்த சபைகளுக்கு தினமும் கர்த்தர் பேசணும். ஏன்? என் வாழ்க்கை, என் இருதயம் பலமுள்ளதா இல்ல, ஸ்திரமுள்ளதா இல்ல, சீருள்ளதா இல்ல, நிலையுள்ளதாக
ஆனா அன்றைக்கான சபையின் இருதயம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு? ஒரு முறை கர்த்தர் பேசினால் போதும், அதை பொக்கிஷத்தை போல காத்துக் கொள்வார்கள். கொரிந்தியருக்கு ஒரு முறை தான் பவுல் என்ன பண்ணாரு? லெட்டர் எழுதினாரு. ஒரு முறை தான் கலாத்தியருக்கு லெட்டர் எழுதினாரு. ஒரு முறை தான் எபேசியருக்கு லெட்டர் எழுதினாரு. ஒரு முறை தான் பிலிப்பியருக்கு லெட்டர் எழுதினாரு. அதையெல்லாம் அவங்க எப்படி வச்சுக்கிட்டாங்க? பொக்கிஷத்தை போல வைத்துக்கிட்டாங்க. மீண்டும் 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 ஒரு ஆலோசனை அவர்கள் கொடுக்கும்படியான வாழ்க்கையை அவங்க என்ன பண்ணல? வாழல. அப்ப நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால், நான் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறவன் என்று சொன்னால், நான் என்றைக்கோ என் வாழ்க்கையை ஒரு நேர்கோட்டில் அமைத்திருக்கணும். நான் எப்பவோ என் வாழ்க்கைய ஒரு நேர்கோட்டுல அமைத்திருக்கணும். அமைத்திருந்தால் இன்றைக்கு என் இருதயம் குழப்பத்தோடு இருக்க கர்த்தர் விட்டிருக்க மாட்டார். இன்றைக்கு என் இருதயம் நடுக்கத்தோடு அழுகையோடு இருக்க கர்த்தர் விட்டிருக்க மாட்டார். அன்றைக்கு என் இருதயத்துக்கு கிடைத்த வாய்ப்பை, சீர்பட வேண்டிய அந்த நேரத்தை, ஸ்திரப்பட வேண்டிய நேரத்தை, பலப்பட வேண்டிய நேரத்தை நான் அலட்சியமா எண்ணி பார்த்து கொள்ளலாம். எத்தனையோ விசை கர்த்தர் நம்மோடு பேசியிருப்பார். பார்த்து கொள்ளலாம். பேதுருவோடு ஆண்டவர் பேசுகிறார். பேதுருவை நேசிக்கிறாயா? ஆண்டவரே, மீன் பிடிக்கிற வேலை நான் மும்மரமா இருக்கேன். அப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த லவ் என்ன பண்ணலாம்? கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு பேதுரு என்ன பண்ணல? அது அலட்சியமா என்னல, அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். என் வாழ்க்கையில் ஒரு முறை கர்த்தனையை சந்தித்தாலும் சரி, அதை நான் பொக்கிஷமாய் வைத்துக் கொள்ளும். அல்லேலூயா. அதுதான் பலப்படுகிற இருதயம், அதுதான் ஸ்திரப்படுகிற இருதயம், அதுதான் சீர்படுகிற இருதயம், அதுதான் நிலைநிற்கிற இருதயம். என் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு? நித்தமும் கர்த்தர் பேசணும். டெய்லி வாக்குத்தத்தம் கொடுக்கணும். டெய்லி தீர்க்க தரிசனம் வரணும். டெய்லி டெய்லி டெய்லினா இது எப்படி சாத்தியம்? ஒரு முறை திட்டமாய் பேசுவார், மற்ற முறை ஆலோசனையாக கொடுப்பார். ஒரு முறை அன்பாக பேசுவாருங்க, ஒரு முறை திட்டவட்டமா பேசுவாரு, ஒரு முறை தீர்க்க தரிசனமா பேசுவாரு. அதற்கு அப்புறமா அந்த பாதையில நடக்க வேண்டிய ஆலோசனையை மட்டும்தான் கொடுப்பார். உண்மையில கண்ணை வைத்து அவ்வளவுதான். நடக்கிறது நடக்காததும் நம்ம கையில தான் இருக்கு. ஆனா இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்ம புலம்புறது, என் வாழ்க்கை எப்படி ஆயிருச்சு, என் வாழ்க்கை எப்படி ஆயிருச்சு, என் வாழ்க்கை எப்படி ஆகும்னு தெரிஞ்சுதான் ஒரு நாள் முந்தியே என்கிட்ட கண்டிஷனா பேசினார், அன்போடு பேசினார், தீர்க்க தரிசனத்தோடு பேசினார். அதை நான் சரியா கேட்கல. அதுக்கப்புறம் ஆலோசனையா பேசினார், அதையும் நான் கேட்கல. இப்ப என் இருதயம் எப்படி இருக்கு? சீர்கெட்டதா. ஏன்னா பேதுரு கிட்ட அப்பயே பேசினார், பேதுருவே நீ மறுதளிப்பாய், சேவல் கூவதற்கு முன்னாடி நீ 3 முறை மறுதளிப்பாய் என்று சொன்னதுக்கு பேதுரு என்ன சொன்னார்? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இப்ப அவருடைய இருதயம் எப்படி இருக்கு? அந்த 21 அதிகாரம் 15, 16, 17 அந்த வசனத்துல பேதுருடைய இருதயம் எப்படி இருக்கு? அன்னைக்கே சொன்னாரு, அன்னைக்கே எச்சரிப்பு கொடுத்தாரு, நான் தான் கேட்கல. அன்னைக்கே வார்னிங் கொடுத்தாரு, ஏய் நீ மறுதளிக்க போற, நீ சேவல் கூவறதுக்கு 3 முறை மறுதளிக்க போறன்னு அன்னைக்கே சொன்னாரு. நான் தான் ரொம்ப திடமனதா இருக்கேன்னு சொல்லி, நான் தான் ரொம்ப தைரியமானவன் சொல்லி இன்னைக்கு அதை புறக்கணித்தேன். இன்றைக்கு வருத்தப்படுகிறேன். அநேக முறை கர்த்தருடைய வசனத்தை நான் புறக்கணித்தனாலதான் இன்னைக்கு என் இருதயம் துக்கத்தோடு உட்கார்ந்துருக்கு. ஏன் என் இருதயம் துக்கப்படுது? நான் வசனத்தை புறக்கணித்ததால். நான் வசனத்தை புறக்கணித்து எனக்கு நடக்காது. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, கர்த்தருடைய வந்து அங்க சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போறாருன்னு சொன்னா போலியான தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க, இந்த நுகத்தை உடைப்பது போல கர்த்தர் உங்களை மீண்டுமா என்ன பண்ண உடைத்து கொண்டு வருவார். அடுத்து கர்த்தருடைய வார்த்தை வருது, இரும்பு நுகத்தை எடுத்து அவனுக்கு மேல என்ன பண்ணு போட்டு இப்ப எப்படி வெளியே வரான்னு பார்க்கலாம். மர நுகம் இரும்பு நுகமாய் மாற யாரு காரணம்? ஃபர்ஸ்ட் எனக்கு போட்டது என்ன? நுகம்தான், வெறுமையான நுகம்தான். அந்த நுகத்தை போலியான மனிதர்கள் என்ன சொன்னாங்க? இந்த நுகத்தை உடைப்பது போல கர்த்தர் உடைப்பார். இப்ப கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறாரு, ஃபர்ஸ்ட் உனக்கு லெகுவான நுகத்தை தான் நான் வைக்க நினைச்சேன், நீ என்னைக்கு இப்படிப்பட்ட நூதனமான விஷயத்தை கேட்க ஆரம்பிச்சியோ இப்ப மாத்திரேன் உன் நுகத்தை இரும்பா மாத்திரேன். அப்ப என் வாழ்க்கைய ஒரு கஷ்டத்துக்குள்ள யார் தள்ளுறா? ஆனா நம்ம கேட்கிறோம், ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த சோதனை? யாரு என்னை சோதனைக்கு உட்படுத்துறா? மகர நுகத்தை இரும்பாய் மாற்றியது யார்? ஆண்டவரா நானா? என் இருதயத்தை நிலைநிறுத்தாமல் போனது யாரு? நானா ஆண்டவரா?
சீர்படுத்தாம போனது நானா ஆண்டவரை, ஸ்திரப்படுத்தாம போனது நானா ஆண்டவர். ஆனா கேட்கிறது, ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த பாடுகள், ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த சோதனைகள், ஏன் உமக்கு கண் இல்லையா, ஏன் என் ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுக்க மாட்டீங்களா, நம்ம கேட்கிறோம். ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கே யாருதான் காரணம்? பாவம், நான் தான் காரணம். அதனாலதான் அவர் நம்மை சீர்படுத்த விரும்புகிறார், அவர் நம்மை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார், அவர் நம்மை பலப்படுத்தவும் நம்மை நிலைநிறுத்தவும் அவர் விரும்புகிறார். இதை நாம் புரிந்து கொண்டால் நிச்சயம் கர்த்தருடையதான செய்கையை நாம் காண முடியும். சில வசனங்களை மாத்திரம் வாசித்து நாம் முடிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள்ல 15ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்தை ஒரு வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 15:17. மறுபடியும் ஒரு வார்த்தை இருக்கும், வாசிங்க. இந்த மைக்குன்னு ஒண்ணு கொடுத்தோமே, அது எங்க இருக்கு? நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. அப்படி ஆமோஸ் 9:12 வாசிச்சிருங்களேன் கையோட. ஆமோஸ் 9:12. ஆமோஸ் 9:12. 9:12 வாசிங்க, வாசிங்க. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து திறப்புகளை அடைத்து பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர், செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஸ்தோத்திரம். வேதம் அங்கு 2 இடத்துல ஒன்று சொல்லுகிறது. ஆமோஸ்ல சொல்றாரு, நான் துறப்புகளை எல்லாம் அடைத்து அதை நான் பழுது பார்ப்பேன். எதை? தாவீதின் கூடாரத்தை. தாவீதின் கூடாரம் என்றால் என்ன? வீடுனா என்ன? வீடுனா என்ன? குடும்பமா இருக்கிறதுக்கு தான் வீடுன்னா. இது இது யாருடைய வீடு? கீழே இருக்க யாருடைய வீடு? ஆமா. இப்படி ஒவ்வொருவருடைய அட்ரஸ்ல என்ன சொல்லுவோம்? இது என் வீடு, இது இவர்கள் இல்லம், இது அவர்கள் இல்லம்னு என்ன பண்ணுவோம்? போட்டிருப்போம். இப்ப அந்த மாதிரி அவர்கள் இல்லம் இவர்கள் இல்லம்னு சொன்னது மாதிரி இங்க ஒரு இல்லம் வருது, தாவீதின் கூடாரம். இல்லைன்னா தாவீதின் இல்லம்னே வச்சுக்கோமே ஒரு வார்த்தை பிரசங்கத்துக்கு. இப்ப தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. அங்க இருக்கிற திறப்புகளை நான் என்ன பண்றேன்? அங்க என்ன திறப்பு இருக்கு? தாவீதின் குடும்பத்துல அவன் மகன் சாலமன் வாழ்க்கையிலிருந்தே திறப்பு இருக்கு. அப்படின்னா என்ன? தேவனுடைய வார்த்தையை மீறி செயல்படுவது. திறப்புகள், ஓட்டைகள். இப்ப சாலமனுடைய வாழ்க்கையில அவன் தகப்பனை போல கீழ்ப்படுதலுள்ள வாழ்க்கை வாழாமல் சாலமன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறார்? அவர் கண் விரும்பின எதையும் அவர் மறைக்கல. அவர் கண் விரும்பின எதையும் அவருடையதான இருதயம் மறுக்கல. அப்படிப்பட்ட ஒரு இன்பமான, ஒரு சந்தோஷமான, ஒரு ஆச்சரியமான, வியந்து பார்க்கத்தக்க விதமான வாழ்க்கையை யாரு வாழ்ந்திருக்கா? சாலமன் வாழ்ந்திருக்கார். அது யாருடைய கூடாரம்? தாவீதுடைய கூடாரம். தாவீதுடைய கூடாரத்துக்குள்ள யார் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறா? மகன். அடுத்து ஒருத்தன் வரான், யெரொபெயாம் ரெகொபெயாம்னு. ஊரையே ரெண்டாக்கிட்டாங்க. சிலருடைய வருகை நிமித்தம் குடும்பம் என்ன ஆகும்? ரெண்டாகும். சிலருடைய வருகை நிமித்தம் குடும்பம் ரெண்டாகும். சிலருடைய பிறப்பின் நிமித்தம் அநேக பாவம் ஏற்படும். ஆனா சிலருடைய வருகை நிமித்தம், ஒருவனுடைய வருகை பூமியின் மேல் பாவத்தை கொண்டு வந்தது, ஒருவருடைய வருகை இதே பூமியில் பரிசுத்தத்தை கொண்டு வந்தது. அப்ப வேதம் சொல்லுகிறது, தாவீதுடைய கூடாரத்துல திறப்பு இருக்குன்னா
அதை அடைக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன், வரேன். இன்னைக்கு என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல பலர் நிமித்தம் பல திறப்புகள் இருக்கலாம், பலர் நிமித்தம் பல திறப்பங்கள் இருக்கலாம், அந்த சில ஓட்டைகள் இருக்கலாம். அது வழியா அநேக விஷயங்கள் என் வாழ்க்கையை சீர்படுத்த, சீரான வாழ்க்கையை குலைக்கிறதுக்கு வரலாம். இப்போ ஒரு வீடு இருக்கு, வீடு அங்கங்க ஓட்டையா இருக்கு. வெயில் காலத்துல இந்த வீட்டுல என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. மழை காலத்துல சுத்தமா வாழ முடியாது. ஏன்? அதன் வழியாக என்னுடைய தூக்கத்தை, என் நிம்மதியை, என் சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய சிலது என்ன பண்ணும், விழுந்துகிட்டே இருக்கும். அதை விழுந்துகிட்டே இருக்கும். மழை காலத்துல நம்ம எல்லாருக்கும் நினைய ஆசை இருக்கும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு நினைய விருப்பம் இருக்காது. எங்கேயாவது போய் ஓடி ஒண்டிக்க நமக்கு என்ன பண்ணுவோம், விரும்புவோம். அப்படி ஓடி ஒண்டும் பொழுது ஒன்றதுக்கு கூட இடம் இல்லாம எல்லா பக்கமும் ஓட்டையா இருந்தா நமக்கு எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? நம்மளை அறியாமலே சில கோபம் நமக்கு வரும், சில ஆத்திரங்கள் நமக்கு வரும். அது போலதான் தாவீதின் கூடாரம் இப்ப எப்படி இருக்கு, எந்த பக்கம் கூனி குறுகுனாலும் அந்த பக்கம் ஏதோ ஒரு பிரச்சனை என்ன பண்ணுது, விழுந்துகிட்டே இருக்கு. தாவீதுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருந்துச்சு. சாலமன் வாழ்க்கை, ரெகோபியாம் வாழ்க்கை, சிதேக்கியா வாழ்க்கை, எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கு. எந்த பக்கம் ஒன்றுனாலும் ஒரு பிரச்சனை விழுந்துகிட்டே இருக்கு. இன்றைக்கு அவைக்குரிய வாழ்க்கையில நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலையும் எந்த பக்கம் ஒதுங்கினாலும் எனக்கு பிரச்சனை விழுந்துகிட்டே இருக்கு ஆண்டவரே அப்படின்னா, அவர் என் கூடாரத்தை ஸ்திரப்படுத்த, சீர்படுத்த, பலப்படுத்த என்னைய நான் முதல்ல விட்டு கொடுக்கணும். அங்க வாக்குத்தத்தம் அழகா சொல்லப்பட்டிருக்கு. திறப்புகளை, அடுத்து பழுது பார்க்க. பழுது பார்க்கனா, பழுது பார்க்க என்னது, சரி செய்யறது. எதை சரி செய்யணும்? உடைக்கப்பட்ட சிலதை. சில மெக்கானிசம் ஒர்க் பார்ப்பாங்க, எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்ப்பாங்க. எப்ப அந்த வேலையை அவங்க செய்வாங்க? ஒரு டேமேஜ் வரும்போது, மெக்கானிசத்துல ஒரு ப்ராப்ளம் வரும் பொழுது, எலக்ட்ரிக்கல்ல ஒரு மிஸ்டேக் வரும் பொழுது, கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஃபார்முலால ஒரு மிஸ்டேக் வரும் பொழுது, அப்பதான் யார் என்ட்ரி ஆவா? எக்ஸ்போர்ட் என்ன பண்ணுவாங்க, என்ட்ரி ஆவாங்க. இப்ப என் வாழ்க்கையில சில பழுது பார்ப்பதற்கு ஒரு எக்ஸ்போர்ட் என்ன பண்றாரு, உள்ள வரேன்றார். அலோவ் பண்ண விருப்பம் இருக்கா? அல்லேலூயா. எனக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் வருது. இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஏற்கனவே சொன்ன ஞாபகமும் வருது, பரவாயில்ல ஞாபகத்துல சொல்றேன். ஒரு வீட்டுக்கு நாங்க ஜெபம் பண்ண போனோம். நான் என்னுடைய ஊழியக்காரர், என்னுடைய பாஸ்டரும் ஜெபம் பண்றதுக்கு ஒரு வீட்டுக்கு போனோம். போனப்ப அந்த வீட்டுடைய தாயாருக்கு கேன்சர் நினைக்கிறேன். அப்ப அவங்க சொன்னாங்க, பார்ட்ஸ் என்ன பண்ணணும், மாத்தணும், கல்லீரலோ கிட்னியோ சம்திங் ஏதோ ஒண்ணு மாத்தணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப சொல்றப்ப அந்த வீட்டுல இருக்கிறவங்க சொல்றாங்க, நாங்க எவ்வளவோ விசாரிச்சு பார்த்துட்டோம், நாங்க எவ்வளவோ தேடி பார்த்துட்டோம், எங்களுக்கு எதுவுமே என்ன பண்ண மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றப்ப, ஏன்னா இன்றைக்கு இருக்கிறதான சுச்சுவேஷன் படி ஒரு 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 ஹார்மோன் மாத்தணும் அப்படின்னா, ஹியூமனுடையதான ஹார்மோன்ஸ் மாத்தணும் அப்படின்னாக்க அந்த லிஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க கவர்மெண்ட்ல. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு நம்பர், அந்த சீனாரிட்டி பிரகாரம் தான் எனக்கு கிடைக்கும். எனக்கு ஹார்ட் மாற்றணும், இல்லை கல்லீரல் மாற்றணும், அல்லது கிட்னியை மாற்றணும்னாக்க எனக்கு ஒரு பேர் போட்டு அந்த பிளட் மேட்ச் ஆகி அது அப்படியே ஒன்று ஒன்றா போய் வர்றதுக்கு காலம் ஆயிரும். அது போல் அன்னைக்கு இருந்துச்சு. சொல்கிறாங்க, ஒன்றுமே கிடைக்கல பாஸ்டர் அப்படின்னு. அப்போ எங்கள் பாஸ்டர் ஒரு வார்த்தையை சொன்னார், பிரதர் உங்கள் வண்டி என்ன பிராண்ட் அப்படின்னு கேட்டார். அது ஏதோ ஒரு மாடல் சொன்னார், ஹோண்டான்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த வண்டியில் ப்ராப்ளம், இந்த வண்டி நீங்கள் எங்கே கொண்டு போவீங்க அப்படின்னாரு. ஷோரூமுக்கு. எந்த ஷோரூமுக்கு பிரதர்? ஹோண்டா ஷோரூம். டிவிஎஸை கொண்டு போய் ஹோண்டாவில் கொடுக்க முடியாது, ஹோண்டாவை கொண்டு போய் சுசுக்கியில் கொடுக்க முடியாது, சுசுக்கியை கொண்டு போய் பஜாஜில் கொடுக்க முடியாது. அந்தந்த பைக்கை அந்தந்த வண்டிக்காரன் தான், ஷோரூம் தான் காரன் தான் என்ன பண்ணும், சரிப்படும். அப்போ பாஸ்டர் கேட்டாங்க, இந்த பாடி யாரு பிரதர் உருவாக்குனது, இந்த பாடி யாரால உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னாரு. மண்ணால உருவாக்கப்பட்டுச்சு. சரி, உருவாக்குனது யாருன்னாரு? தேவன் தான். அப்ப இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் யார்கிட்ட தான் கிடைக்கும் அப்படின்னாரு. அங்கதான் கிடைக்கும். நம்முடைய சரீரத்தில் பிரச்சனை இருந்தா கூட சரிப்படுத்த யாரால தான் முடியும்? இந்த சரீரத்துடைய எக்ஸ்போர்ட் யார்? இதை யார் உருவாக்குனது? மண்ணால் உருவாக்குனாரு. மண்ணை எடுத்து அந்த மண்ணை உருவாக்கி அதுக்கு ஒரு சுவாசத்தை கொடுத்து ஆதாம் உருவாக்குனாரு. அப்ப ஆதாம் என்கிற அந்த மண், இந்த மண் சரீரத்துல பிரச்சனைனா இந்த மண் எங்க போகணும்? எந்த ஒர்க் ஷாப்புக்கு போயிருக்கணும் நேரத்துக்கு?
ப்ரேயருங்கிற ஒர்க் ஷாப்ல போய் அடிச்சு உடைக்க விட்டு கொடுத்திருந்தா இன்றைக்கு இந்த பழுது பார்ப்புல என்னைக்கோ முடிஞ்சிருக்கும். இப்ப தாவீதுடைய குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட பழுது பார்ப்பு தேவைப்படுது? பற்றையில இரும்பு பற்ற ஒர்க் ஷாப் என்ன பண்ணுது? தேவைப்படுது. சிலருக்கு வாட்டர் வாஷ் தேவைப்படுது, சிலருக்கு இரும்பு பற்றையே தேவைப்படுது, சிலருக்கு சாண பிடிக்கிற வேலை தேவைப்படுது. கூர்மாக்கம் இதிலும் என்ன பண்ணுவேன்? கூர்மையான இயந்திரமாக்குவேன். அப்ப சிலருக்கு என்ன தேவைப்படுது? கூர்மை உள்ள வாழ்க்கை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பழுதுகள் நம்ம என்ன பண்ணணும்? சீர்படுத்த ஆரம்பிக்கணும். தாவீதின் கூடாரத்துல திறப்பு இருந்தது உண்மை. இப்ப பழுது பார்த்து மறுபடியும் தேவனுடைய விருப்பம் என்ன? உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்லம்மா, உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சகோதரா, ஆனா மறுபடியும் நான் விரும்புறேன், நீ கொடுக்க தயாரா இருக்கியா? பேதுருவை பார்த்து கேட்டது போலதான், நான் விரும்புறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை நான் படகுல பார்த்தப்ப நீ ரொம்ப ஆக்டிவா இருந்த, நான் மனுஷனை பிடிக்கும்படி நான் கூப்பிட்டேன், நீ வேகமா வந்த. பட் இன்னைக்கு அந்த வேகம் உனக்கு இருக்கா? நீ மறுபடியும் வர தயாரா இருக்கியா? தாவீதின் கூடாரத்தை பார்த்து, தாவீதே உன் கூடாரம் அன்றைக்கு நல்லா இருந்தது, இன்றைக்கு நீ இருந்தப்ப நீ உயிரோடு இருந்த காலத்துல உன்னுடைய ஸ்தோத்திரம் திறப்புகள் நல்லா இருந்துச்சு, உன் குடும்பம் நல்லா இருந்துச்சு. எப்ப? ஒரு காலத்துல. ஆனா இன்றைக்கு உன் குடும்பத்துல பல திறப்புகள் இருக்கா, பல பழுது போன காரியம் இருக்கா? அதை நான் மறுபடியும் சீர்படுத்த விரும்புறேன். நீ என் பக்கமாய் வர தயாரா இருக்கியா? பேதுருவை நேசிக்கிறேன்னு கேட்டதுக்கு அப்புறம் பேதுரு நேசிக்கும்படி பின்பற்றி போனார். பேதுரு நேசிக்கும்படி பின்பற்றி இயேசுவுக்கு பின்னாக போனார். அப்ப என் வாழ்க்கை மீண்டும் திறப்புகள் அடைக்கப்பட்டு பழுது பார்க்கப்பட்டு மறுபடியும் சிறப்பட வேண்டும் என்றால் நான் யாருக்கு பின்னாக தான் போகணும்? இயேசுவுக்கு பின்னாக. மீண்டும் இயேசுவுக்கு பின்னாக நான் நகரும் பொழுது என் வாழ்க்கையை அவர் மீண்டும் மறுபடியும் அவர் என்ன பண்ணுவார்? சிறப்படுத்துவார். பழுதாய் போனது என்ன பண்ணப்படும்? சிறப்படுத்தப்படும். ஏசாயா 61:3 சொல்லுகிறது, துயரப்பட்டவர்கள். அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 61:3. துயரப்பட்டவர்களை அவர் என்ன பண்ணுவாராம்? சீர்படுத்துவாராம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும். வாசிங்க. அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். இப்ப ஏசாயா கிட்ட ஒரு தீர்க்கமான வார்த்தையை கர்த்தர் பேசுகிறார். ஏசாயா கிட்ட ஒரு தீர்க்கமான வார்த்தை யார் பேசுறா? கர்த்தர் பேசுறாரு. எப்படி பேசுறாரு? ஏசாயாவே, என் ஜனங்களை நோக்கி நீ சொல்ல வேண்டிய சில வார்த்தைகள். துயரப்பட்டு இருக்கிற இஸ்ரவேலரே, உன் துயரத்தை துடைப்பதற்கு, உன்னை மீண்டும் சீர்படுத்துவதற்கு. எதிலிருந்து சீர்படுத்துவதற்கு? துயரத்திலிருந்து. துயரம் என்றால் அது ஒரு கண்ணீரின் வாழ்க்கை. துயரம் என்றால் அது ஒரு சோகத்தின் வாழ்க்கை. அப்ப இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எதுல துயரப்பட்டு கிடக்குறாங்க? எதுல சோகத்துல இருக்கிறாங்க? ஒரு அடிமையான வாழ்க்கையின் நிமித்தம் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? சோகத்திற்கு, துயரத்துக்கு உட்பட்டு இருக்கிறாங்க. என்ன அடிமையின் வாழ்க்கை? கீழ்ப்படியாமல் போய் இன்றைக்கு அடிமைகளாய் மாறி இன்றைக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை சில அடிமைத்தனத்துக்குள் இருப்பதற்கு என்ன காரணம்? அவங்களுடைய கீழ்ப்படியாமையே காரணம். முதலாவது கீழ்ப்படியல, ரெண்டாவது அடிமைத்தன வாழ்க்கைக்கு நான் விட்டு கொடுத்தேன். ஒரு பாவத்திற்கு முன்பாக ஒரு தடுப்பு வருதா? செய்யக்கூடாதுன்னு ஒரு எச்சரிப்பு வருதா? ஒரு வார்னிங் வருதா? ஆனாலும் நான் அதை என்ன பண்ணல? கீழ்ப்படியல. நான் கீழ்ப்படியாதனால இப்ப நான் எப்படிப்பட்டவனா மாறிட்டேன்? அடிமையாக மாறிட்டேன். அவன் அடிமையாக மாறுவதற்கு எது அவனுக்கு ஊன்றுகோலாய் மாறி இருக்கு? அவன் கீழ்ப்படியாமை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சில அடிமைத்தனத்துக்குள் இருக்குன்னா அது என்னவா வேணா இருக்கலாம். அது எப்படிப்பட்ட அடிமைத்தனமா வேணா இருக்கலாம். அந்த அடிமைத்தனத்துக்கு முதல் அஸ்திபாரம் யார் போட்டது? என் கீழ்ப்படியாமை.
என்னுடையதான கீழ்ப்படியாமையினாலதான் நான் அடிமையாகவே என்ன பண்றேன், மாறுறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனையோ விஷயம் கர்த்தர் பேசினார். உன் பாவத்தை விட்டு, உன் விக்கிரகாராதனையை விட்டு, உன் வேசித்தனங்களை விட்டு, நீ சில தேவையற்ற காரியங்களை செய்வதையெல்லாம் என்ன பண்ணு, நிறுத்து. நீ அந்நிய நுகத்துல பிணைப்படுவதை நிறுத்து. நீ கள்ள தீர்க்கதரிசனத்தை கேட்கறத நிறுத்து. நீ கள்ள போதகத்தை கேட்கறத நிறுத்து. கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் வாசிப்பதற்கு உன் கவனத்தை செலுத்துன்னு சொல்லி அவர் பேசினார். ஆனா அவங்க அதுக்கு என்ன பண்ணல, கீழ்ப்படிய. இப்ப எங்கன்னா ஆயிட்டாங்க, அடிமைகளா மாட்டாங்க. அடிக்கடி அந்த வசனத்தை நம்ம சொல்லுவது உண்டு. பாபிலோன் ஆற்று அருகே தங்கள் கிண்ணறங்களை வைத்து அவங்க என்ன பண்ணாங்களாம், அழுதாங்களாம். அலரி செடிகள் மேல் தங்கள் கிண்ணறங்களை கோத்து வைத்து விட்டு ஓன்னு அழுதாங்களாம். துயரப்படுவதற்கு என்ன காரணம்? முதல்ல நான் கீழ்ப்படியாம போனதுதான் காரணம். சிலருடைய குடும்பத்துல ஏன் அடிக்கடி ஓயாம பிரச்சனை வருது? வார்னிங் வரும்பொழுது என்ன பண்ணிடணும், விட்டுறணும். வார்னிங் வரும்போதே அந்த விஷயத்தை விட்டுறணும். வார்னிங்கையும் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போறது, அப்ப அது என்ன ஆகும், பிரச்சனைகளை போய் முடியும், அடிமைத்தனத்துக்கு நேரம் மாறும். ஆனா இந்த அடிமைத்தன வாழ்க்கையில இருக்கிறவங்களை பார்த்துதான் கர்த்தர் பேசுறாரு. என் ஜனத்தின் சிறையிருப்பை நான் என்ன பண்ணுவேன், திருப்புவேன். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சாம்பலுக்கு பதிலாக, போதும் ஒரு நிமிஷம், சாம்பலுக்கு பதிலாக. சாம்பல் நமக்கு தெரியும். அங்கு இருந்த இஸ்ரவேலுடைய அனைவருடைய குடும்பங்களும் எப்படிப்பட்ட குடும்பம் மாற்றப்பட்டிருக்கு, தீக்கரையாக்கப்பட்ட குடும்பம். நெருப்புக்கு தீக்கரையாக்கப்பட்டு இருக்கிறாங்க. எல்லா குடிசையும் கொளுத்திட்டாங்க. வாழ்வதற்கு ஒரு அஸ்திபாரம் இல்ல, ஒரு மறைவிடம் இல்ல, ஒரு ஆதாரம் இல்ல. என் வாழ்க்கையில நான் வாழ்வதற்கு ஆதாரமற்றவனாக என் வாழ்வாதாரம் முழுக்க எரிக்கப்பட்டு இருந்தாலும், அது சாம்பலாக்கப்பட்டாலும், உங்க வேதம் சொல்லுது, நான் சாம்பலிலிருந்து என்னத்தை ஏற்படுத்துவேன், சிங்காரத்தை ஏற்படுத்துவேன். அடுத்து வாசிங்க. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஆனந்த தைலத்தையும், சந்தோஷத்தை நான் ஊற்றுவேன் உங்க தலையின் மேல, உங்க சிரசின் மேல. என்ன எதை ஊற்றுவேன், என் தைலத்தை ஊற்றுறேன். சந்தோஷங்கிற தைலத்தை நான் ஊற்றுறேன். அந்த தைலம் எப்படி வடியுமா, அது ஆரோன் தலையில் ஊற்றப்பட்டு அவன் தாடியில் வழிந்து அவன் வஸ்திரத்தில் இறங்கியது போல இந்த ஆனந்த தைலம் என் சிரசின் மேல் ஊற்றப்படும் பொழுது அது என் தாடியில், என் முகத்தில் வடிந்து, என் சட்டையில் வடிந்து, அது என்னுடைய சரீரம் முழுவதையும் எப்படிப்பட்டதா மாற்றுமா, சந்தோஷமா மாற்றுமா. ஆனா எப்படிப்பட்டவன் அவன், துயரமா இருந்தவன். இப்ப நான் நேர பேதுருவுக்கு வருகிறேன். 21ஆம் அதிகாரத்துக்கு, யோவான் 21ஆம் அதிகாரத்துக்கு. யோவான் இயேசு கிறிஸ்துவை, பேதுரு இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட மனநிலைமையில இருந்திருப்பார்? அவருடைய ஃபேஸ் கட் எப்படி இருந்திருக்கும், அவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும், அவருடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருந்திருக்கும்? ஒரு தப்பு பண்ணவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னா அவன் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும்? அப்படியே கையை கட்டி, சார் என்னை மன்னிச்சிருங்க சார், நான் தான் சார் தப்பு பண்ணேன், நான் தான் சார் திருடிட்டு வந்தேன், அடிக்காதீங்க சார். பாடி லாங்குவேஜ் எப்படி மாறுது? அப்படியே பவ்யமா, நான் தான் சார், நான் தான்ப்பா தப்பு பண்ணேன், என்னை அடிக்காதீங்கப்பா. அப்படியே பாடி லாங்குவேஜ் என்ன பண்ணும், அப்படியே குறுகும். ஆனா அதுவே அவன் தப்பு பண்ணலாம, தப்பு பண்ணாம இருந்தா, தெரியுமாப்பா நீ பாத்தியாப்பா, போப்பா போய் கேளுப்பா அம்மாட்ட, பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு, தப்பு பண்ணலன்னா போய் கேளுப்பா, சும்மா சும்மா அடிக்காதப்பா. அதுவே தப்பு பண்ணா, நான் தான்ப்பா பண்ணேன். அப்ப ஸ்தோத்திரம். இப்ப பேதுருவுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருந்திருக்கும்? இயேசு கிறிஸ்து நிக்கிறாரு, பேதுரு எப்படிப்பட்டவரா இருந்திருப்பார்? கூனி குறுகி, அவர் முகத்தை கூட என்ன பண்ண முடியல, பார்க்கிறதற்கு அருகதை அற்றவரை போல அவருடைய இருதயம் உணர்த்தப்பட்டு இருந்திருப்பார். ஆனா இயேசு, அதெல்லாம் விட்டு தள்ளு, நேசிக்கிறியா, சரி பின்னாடி வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவர் முன்னாடி போறப்ப, பேதுரு பின்னாடி போறப்ப எப்படிப்பட்டவரா போயிருப்பார்? அதுதான் ஆனந்த தைலம். அதுதான் துயரத்துலதான் இருந்தாரு. ஆனா இப்ப இயேசு எப்படிப்பட்டவரா அவனை பாக்குறாரு? துயரத்தை விட்டு தள்ளு, நீ வா என் பின்னாடி. அவருக்குள் வருது ஆனந்தம். நான் நினைக்கிறேன், ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி தன் தாய்க்கு பின்னமா காலை துள்ளி 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 ஓடுமோ, அது போல பேதுரு ஓடி இருப்பாரா என்னமோ. ஐயோ, இயேசு மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு,
ஏத்துக்கிட்டாரு. என்னை மறுபடியும் சீஷர் என்ன பண்ணாரு? ஏத்துக்கிட்டாருன்னு சொல்லி அவன் துள்ளி குத்து சந்தோஷத்துல ஓடி இருப்பான். என்னுடைய இருதயம் அப்படிப்பட்ட இருதய சந்தோஷத்துக்கு மாறணும்னா நான் எதுக்கு நேரா திரும்பணும்? கர்த்தருக்கு நேராக திரும்பணும். நான் திரும்பும் பொழுது அவர் என்னைய மறுபடியும் என்ன பண்ணுவார்? இருதயத்தை ஸ்திரப்படுத்தும். என்னுடைய துயரத்துக்கு பதிலாக எதை கொடுப்பாரு? ஆனந்த தைலத்தை கொடுப்பாரு. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களாக எண்ணப்படுவார்கள். ஸ்தோத்திரம். அவர் எப்படி பார்க்கிறாரு? அவன் துன்மார்க்கன், ஆனா இவன் துன்மார்க்கன் கிடையாது. அவன் நீதியின் விருட்சம். அவன் யாரு? நீதியின் விருட்சம். இதெல்லாம் யாருக்கு தெரியுமா? யாரு மீண்டும் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறாங்களோ. நேசிக்கிறாயா? நினிவேக்கு போகிறாயா? சூறை செடியை விட்டு வெளியே வரியா? குகையை விட்டு வெளியே வரியா? உன் மகனை கூட்டு மோரியா மலைக்கு வரியா? என்னுடைய ஜனங்களை விடுதலை கொடுக்கும்படி நீ எகிப்துக்கு போறியா? அப்படின்னு அந்த வார்த்தை வரும் பார்த்தீங்களா? அந்த கர்த்தருடைய சத்தத்துக்கு யாரு தங்கள் செவியை சாய்த்து கீழ்ப்படிந்து தங்கள் இருதயத்தை சீர்படுத்தவும் சிறப்படுத்தவும் பலப்படுத்தவும் நிலைநிறுத்தவும் விட்டு கொடுக்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற திறப்புகளும் பழுதாய் போனவைகளும் ஸ்தோத்திரம் துயரப்பட்ட காரியங்களும் அது டோட்டலா என்ன பண்ணும்? மாறி சந்தோஷம் நிறைந்ததாக என்ன பண்ணும்? நிற்கும். இளையகுமாரன் எதிர்பார்த்தது ஒரு தட்டு சோறு. அவன் எதிர்பார்த்தது என்ன? சாப்பிடுவதற்கு ஒரு நல்ல ஆகாரம். அவ்வளவுதான் ஆசை. தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வந்தா ஒரு நல்ல ஆகாரம் கிடைச்சா போதும்னு தன்னை ஸ்திரப்படுத்திக்கிட்டு தன்னை பலப்படுத்திக்கிட்டு தகப்பன் வீட்டுக்கு தன்னை நிலைநிறுத்திக்கிட்டு வந்தான். ஆனா வந்தவனுக்கு கிடைச்சது என்ன? ஒருவேளை சோறு மட்டுமா? ஒருவேளை சோறு மட்டுமா தகப்பன் கொடுத்தாரு? ஒருவேளை சோறு யாருக்கு கொடுப்போம்? ஒருவேளை சோறு யாருக்கு கொடுப்போம்? தர்மம் கேட்கிறவங்களுக்கு, பிச்சை எடுப்பவர்களுக்கு மட்டுமே ஒருவேளை சோறு கிடைக்கும். என்கிட்ட இருந்து கிடைக்கணும்னா நான் ஒருவேளை தான் கொடுப்பேன். அது எப்ப? யாருக்கு? பிச்சை எடுக்கக்கூடிய தர்மம் கேட்கிறவர்களுக்கு. சொந்தக்காரனுக்கு ஒருவேளை சோத்தை போட்டா போயிருவானா? டெய்லி அவனுக்கு சோறு போட்டு தான் ஆகணும். வீட்டில் இருக்கிற நாள் வரைக்கும் சோறு போட்டாகணும். அது கறி சோறோ தண்ணி சோறோ போட்டே ஆகணும். அது ரெண்டாவது. ஆனா பிச்சை எடுக்கிறவர்களுக்கு அப்படி அல்ல, ஒரு முறை கொடுத்தால். இவன் எப்படிப்பட்ட நிலைமையில வந்திருக்கிறான்? சாப்பாடு கிடைச்சா போதும். அவனுக்கு ஒருவேளை ஆகாரத்தை மட்டும் போட்டு தகப்பன் அனுப்பி விட்டாரா? இல்ல. அவனுக்கு ஆகாரம் மட்டும் கொடுத்துட்டு நீ போய் பண்ணையில ஸ்தோத்திரம் மாட்டை மேய், மாட்டை கழுவு, எரும மாட்டை கழுவுனாரா? இல்ல. அவனுடைய ஆசையெல்லாம் என்ன? தகப்பன் வீட்டுக்கு போனா எனக்கு ஒருவேளை ஆகாரமாவது உருப்படியாய் கிடைக்கணும்னு சொல்லி தன்னை பலப்படுத்த. இப்ப தகப்பன் வீட்டுக்கு போனா தகப்பன் கேட்பாரா கேட்க மாட்டாரா? கொண்டு போன சொத்து எங்கடான்னு கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பாங்க. மூத்த குமாரன் சொன்ன வார்த்தை உங்களுக்கு தெரியும்ல. அவன் வேசியில் இடத்தில் பிரவேசித்து சொத்தை இழந்து போனான்னு சொல்லுவான். யாரு? மூத்த குமாரன். ஆனா இப்ப தகப்பன் கேட்கிறாரு. தகப்பன் அந்த வார்த்தையை கேட்டாரா? மகனே சொத்து என்னப்பா பண்ணுன்னு கேட்டாரா? உன் ட்ரெஸ் ஏன் இப்படி கந்தரகோலமா இருக்குன்னு கேட்டாரா? உன் ஹேர் ஸ்டைல் ரொம்ப டிசைனா வெட்டுவியே, இப்ப என்ன பிக்காளி பைலாட்டா வந்து நிக்கிறதுன்னு கேட்டாரா? சில பேர்லாம் அப்பா வீட்டில் இருக்கிறப்ப டிசைனா வெட்டுவாங்க. சொந்த காசை போட்டு வெட்ட சொல்லுங்க, பைத்தியக்காராட்டம் முடியால சுத்துவாங்க. இப்ப இளையகுமாரனை பாக்குறப்ப அப்பா கேட்கிறாரு, நீ இப்படி கிராப் வெட்டுவ, அப்படி கிராப் வெட்டு, இப்ப நீ இப்படி நிக்கிற எதுவும் கேட்டாரா? எதுவுமே கேட்கல. அவன் அணைத்து அவன் நாத்தத்தையும் பொறுத்து முத்தம் கொடுத்து தன் வேலைக்காரனை கூப்பிட்டு அவன் வஸ்திரத்தை மாற்றி அவன் பாதரட்சையை மாற்றி அவனுக்கு ஒரு மோதிரத்தை கொடுக்க சொல்லி அவன் நிலைமை எப்படி மாத்துறாரு? தனக்கு சமமாக என்ன பண்றாரு? மாற்றுகிறார். ஏன்னா அந்த வீட்டுல வேலைக்காரர்கள் அதிகம், எஜமான்கள் கம்மி. எஜமானர்கள் யாரு? தகப்பன், மூத்த குமாரன். இப்ப அந்த ஸ்தானத்துக்கு யார் வரா? இளையகுமாரன் வருகிறான். ஆனா இளையகுமாரன் நோக்கம் என்ன? ஒருவேளை சாப்பாடு அல்லது கொஞ்சம் நல்ல சாப்பாடு. அந்த கொஞ்சம் நல்ல சாப்பாட்டுக்கு அவன் தன்னை என்ன பண்ணான்? உண்மை உள்ளவனாக மாற்றினான். நான் தோல்வி அடைந்த வாழ்க்கை வாழ்ந்தவன், நான் ஏமாற்றம் அடைந்த வாழ்க்கை வாழ்ந்தவன், நான் ஏமாற்றத்துக்குள்ளான வாழ்க்கையை வாழ்ந்தவன் உண்மைதான். ஆனால் என்னை நான் சீர்படுத்துறேன், என்னை
என்னை என் தகப்பன் வீட்டுக்கு நேரம் ஸ்திரப்படுத்துறேன். அவன் இருதயத்தை பலப்படுத்துறான். பரவாயில்ல, தகப்பன் காரி துப்புனாலும் சோத்துக்கு துப்பு வாங்கினா தப்பு இல்லைன்னு சொல்லி தன்னை பலப்படுத்திக்கிட்டு போறாரு. ஆனால் அங்கே நடந்ததே வேற. யார் ஒருவர் தன் இருதயத்தை சீர்படுத்துறதுக்கும் சிறப்படுத்துறதுக்கும் பலப்படுவதற்கும் நிலை நிறுத்துவதற்கும் விட்டு கொடுக்குறாங்களோ நிச்சயமாய் தேவன் சமமான ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவார், கொடுப்பார். இப்போ பேதுரு சொல்லுகிறார், கொஞ்ச காலம் பாடு அனுபவித்தீங்க. அது உங்களாலேயும் இருக்கலாம், தேவ சித்தமாகவும் இருக்கலாம். கொஞ்ச காலம் பாடு அனுபவிச்சிங்க. ஆனால் உங்கள் இருதயத்தை நீங்கள் எனக்கு நேராக பலப்பட சிறப்பட நிலை நிறுத்த விட்டு கொடுத்தீங்கன்னா நான் உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீரை என்ன பண்ணுவேன், ஏற்படுத்துவேன். நமக்கு நற்சீரை ஏற்படுத்துவதற்கு நான் என்னை சீருள்ள வாழ்க்கைக்கு என்ன பண்ணணும், விட்டு கொடுக்கணும். கர்த்தருக்காக விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா.